நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டெக்னிக்கலா இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிற கூகுளுடைய கொலாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கொலாப் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறாங்க, அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அது பிஸ்னஸ் ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி யூஸ் பண்றது, இதை பத்தி வந்து கம்ப்ளீட்டா நம்ம இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டா இருக்கிற சரண்யா அவங்களுக்கு தான் வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அவங்ககிட்ட கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம் சரண்யா. வாட் இஸ் கூகுள் கொலாப்? கூகுள் கொலாப்ன்றது ஒரு ஃப்ரீ ஆன்லைன் டூல். நம்ம வெப் ப்ரௌசர்ல யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ஒரு வெப் பிளாட்ஃபார்ம் நம்ம வெப் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுல நம்ம பைத்தான் கோட வந்து ரைட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். இது ஒரு கிளவுட் ஹோஸ்டட் ஜூபிட்டர் நோட்புக்னு சொல்லுவாங்க. ஜூபிட்டர் நோட்புக்னா என்னன்னா அது ஒரு ஓபன் சோர்ஸ் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். அதுல நம்ம வந்து கோட ரைட் பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா ஜூபிட்டர் நோட்புக் வந்து ஒரு அப்ளிகேஷன், கொலாப் வந்து ஒரு வெப் ப்ரௌசர்ல ரன் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இது ரெண்டு தான் அதுக்குள்ள டிஃபரன்ஸ். இப்போ கொலாபோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம அதுக்குன்னு எந்த ஒரு ப்ரோக்ராமிங் டூலோ பைத்தானோ அது மாதிரி எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஜீரோ கான்ஃபிகரேஷன் இருக்கு. அப்புறம் வந்து கூகுள் கொலாபே நமக்கு ஃப்ரீ அக்சஸ் டு ஜிபியூஸ் அண்ட் டிபியூஸ் கொடுக்குறாங்க. அது மூலமா நம்ம மெஷின் லேர்னிங் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம கூகுள் கொலாப்ல பண்ற நோட் புக் வந்து எப்படி ஈஸியா எடிட் பண்ணிக்கலாமோ, ரன் பண்ணிக்கலாமோ அதே மாதிரி ஈஸியா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேரும் பண்ணிக்கலாம், சேவும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கூகுள் கொலாப் வந்து எப்படி எடிட் பண்ணலாம்னா அது ஒவ்வொரு செக்ஷனையும் வந்து செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஸ்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணுல வந்து கோட் பண்ணிக்கலாம், இன்னொன்று நார்மலா நம்ம டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோட் பண்ணது வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணி ஹைலைட் பண்ண நினைக்கிறோம், இது வந்து எனக்கு ஹெட்டிங்கா வேணும், இல்லை இது நான் வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து விரும்புறேன் அப்படின்னா நம்ம அதை டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இதான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இன் கொலாப். அப்புறம் இது ஒரு கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் பார்க்கணும். ஸோ கூகுள் கொலாப் வந்து லேட்டஸ்ட் ரன் டைம் கொடுக்குறாங்க. அதாவது பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால நம்ம ஈஸியா அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும். அவங்க வந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு மேனேஜ் கம்ப்யூட்டர். அதாவது நம்ம அந்த யூஸ் பண்ற அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஈஸியா அதே வந்து ரினியூ ஆகிக்கும். ஒரு சர்டன் டைம் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம வந்து எடிட் பண்றதுனா பண்ணிக்கலாம், சேவ் பண்றதுனா பண்ணிக்கலாம். அதுக்கு மேல வந்து நம்ம அதை போய் மேனுவலா டெலிட் பண்ணணும் இல்லை எங்கேயாவது பண்ணணும்லாம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ரினியூ ஆகிக்கும். அப்புறம் ஷட் டவுன் ஆயிக்கும், புது பேஜஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். அப்புறம் வந்து இதுல மெயினா டிரைவ் இன்டிகிரேஷன் இருக்கு. இது எப்படின்னா நம்ம டிரைவ்ல இருக்க டேட்டா வந்து டைரக்டா இங்க எடுத்துட்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி இன்சைட்ஸ் எடுத்துட்டு வந்துக்கலாம். இது வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கொலாபோட அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். மெயினா வந்து இது டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் தான் ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ டேட்டா சயின்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி டிரைவ்ல இருக்க டேட்டா எடுத்து வந்து அனலைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கூகுள் கொலாப்லயே நிறைய வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் இருக்கு. அது மூலமா நம்ம டைரக்டா டேஷ்போர்ட் இன்சைட்ஸாவே வந்து நம்ம டேட்டாஸ் எடுத்துட்டு வந்துக்கலாம். எக்ஸாம்பிள் எப்படின்னா நம்பின்ற ஒரு லைப்ரரி இருக்கு, அதை யூஸ் பண்ணி டேட்டா ஜென்ரேட் பண்ணதை அனலைஸ் பண்ணி மேட்ப்ளாட்லிப்னு ஒரு லைப்ரரி இருக்கு, அதை வச்சு நம்ம டைரக்டா கிராஃபாவோ இல்லை இமேஜாவோ வந்து அந்த டேட்டா எடுத்துக்கலாம். அடுத்து மெஷின் லேர்னிங் எப்படி யூஸ் ஆகுதுன்னா இப்ப நிறைய மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் வந்து இதுல ரன் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்குன்னு ஒரு மிஷின் லேர்னிங் வந்து டெஸ்ட் பண்ணணும்னா ஒரு பெரிய சர்வர், ஒரு பெரிய பெரிய டெக்னாலஜி அதெல்லாம் தேவை. ஸோ அதை நம்ம வந்து நம்மளே இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதை வந்து நம்மளே அதுக்கு நமக்குன்னு வச்சுட்டு அதை நம்ம வந்து மிஷின் லேர்னிங் பண்ணணும் அப்படின்னு இல்லை. கூகுள் கொலாப் வந்து அவங்களே ஒரு சர்வர் பேஸ்டு, ஒரு கிளவுட் பேஸ்டுனால அவங்களோட சர்வீஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன்ல யூஸ் பண்ணி நம்ம மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் கூட பில்ட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வந்து இமேஜ் கிளாசிஃபிகேஷன் ஒரு மாடல்ல இருந்து நம்ம மெஷின் லேர்னிங் பண்ணணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நிறைய இமேஜ் டேட்டா செட்ஸ் வந்து நம்ம கூகுள் கொலாப்லேயே கொடுக்குது. அதுல நம்ம வந்து அந்த இமேஜ் கிளாசிஃபைன்ற மாடலை வந்து பைத்தான் வச்சு ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எப்படி அது வந்து ரன் ஆகுது அப்படின்னு எவாலுவேட் பண்ணி பார்க்கலாம் அந்த மாடலை. அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரலாம். இதே மாதிரி இமேஜ் கிளாசிஃபிகேஷன் மாதிரி டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனும் ஒரு மாடல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மிஷின் லேர்னிங் வந்து கூகுள் கொலாப் ரொம்பவே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இதில் உள்ள பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் பார்க்கணும். என்னன்னா கூகுள் கொலாப்ல இன்டராக்டிவ் ஸ்லைட் ஷோ மோட் இருக்கு.
அது என்னன்னா நம்ம பண்ண கோர்ஸ் வந்து அது டைரக்டா பிபிடியாவோ பிரசன்டேஷனாவோ மாத்தி கொடுத்துரும். நம்ம அது ஈஸியா வந்து ஸ்லைட் ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏஐ கண்ட்ரோல், ஏஐ இன்டிகிரேஷன் இருக்கு. நமக்கு வேணும்னா நம்ம பண்ண கோடையே வந்து ஏஐ மூலமா என்ஹான்ஸ் பண்றதுக்கோ இல்லை டெக்ஸ்டே வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கோ ஏஐ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கூகுள் கிளவுட் இன்டிகிரேஷன் இருக்கும். ஸோ அது எதுக்குன்னா நம்ம பண்ற டேட்டா எல்லாமே அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கோ இல்ல கிளவுட்ல உள்ள ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து கூகுள் கிளவுட் இன்டிகிரேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் கான்ஃபிகரபிள் ரன் டைம்ஸ் இருக்கு. அதாவது நமக்கு ஏத்த மாதிரி உள்ள ரன் டைம் வந்து நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்னென்ன ஜிபியூஸ் டிபியூஸ் வேணுமோ நம்ம அக்சஸ் பண்ணி நம்ம மாடிஃபை பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கான்ஃபிகரபிள் ரன் டைம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஏஐ இருக்குன்னு சொன்னோம் கூகுள் கொலாப்ல. அது என்னன்னா ஜெமினியை வந்து கூகுள் கொலாபோட ஆட் பண்ணி டேட்டா சயின்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டரா டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி இன்சைட்ஸ் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்ட்டு இப்போ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது டேட்டா சயின்ஸ் அனாலிட்டிக்ஸ்க்கு அப்புறம் டேட்டா சயின்ஸ் ஏஜென்ட்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. இதை யூஸ் பண்ணி வந்து 10 times ஃபாஸ்டர் இன்சைட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கூகுள் கொலாப இதை தவிர வேற யார் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபீல்டுல எல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். மெயினா எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி இதுல பைத்தான் அண்ட் ரூபி இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல பைத்தானும் கத்துக்கலாம். அப்புறம் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸே வந்து எம்ஐ எம்எல் அதாவது மிஷின் லேர்னிங் கத்துக்கிறதுனால இதை யூஸ் பண்ணி கத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரிசர்ச் ஃபீல்ட்ல ரிசர்ச்சர்ஸ் வந்து அவங்களோட டெஸ்ட்டுக்கு, அவங்களோட ஹைபோதசிஸ் டெஸ்ட்டுக்கு, அப்புறம் வந்து நிறைய மாடல்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த ரிசல்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இது ரொம்ப யூஸ் ஆகுது. அடுத்து மெஷின் லேர்னிங்க்கு யூஸ் ஆகுது. நம்ம அதுக்கு முன்னாடியே பார்த்தோம். அடுத்து ஒரு பிசினஸ்க்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னா அவங்களோட பெரிய டேட்டா வந்து அவங்க இப்போ சின்ன கம்பெனினா அவங்க தனியா அவங்களுக்குன்னு ஒரு சர்வர் அப்புறம் சர்வர் கண்ட்ரோல் ரூம்லாம் வைக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் அவங்களால அக்சஸ் பண்ண முடியலன்னா கூகுள் கொலாப் யூஸ் பண்ணி அவங்களோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், ப்ராசஸ் பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொலாபோட ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்கும். ஸோ கூகுள் கொலாப்ல வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு ஏஐ இன்டிகிரேஷன் இருக்கு. அதையும் தாண்டியும் ஏஐ வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா நமக்கு என்னென்ன ப்ராசஸிங் பண்ணி கொடுக்க போகுதுன்னா டீபக்கிங் பண்ணி கொடுக்க போகுது. அப்புறம் வந்து டேட்டா சயின்ஸ் இன்னமும் ஃபாஸ்டாகவும் ஈஸியாகவும் ஆக போகுது. அடுத்து என்டர்பிரைஸ் எக்ஸ்பான்ஷன், அதாவது நிறைய ட்ரையல்ஸ் கொடுக்க போறாங்க. அப்புறம் ஸ்கேலபிலிட்டி அதெல்லாம் வந்து ஈஸியா இருக்கு. அடுத்து மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட். இப்போ வந்து பைத்தான் இருக்கு, ஜூலி இருக்கு. அடுத்து வந்து ஜாவா ஸ்கிரிப்டும் கொண்டு வர போறாங்க. அடுத்து ரியல் டைம் கேப்பபிலிட்டிஸ், அதாவது நம்ம டேட்டா வந்து மல்டிபிள் யூஸ்க்கு நம்ம வந்து பண்ணிக்கலாம், மல்டிபிளா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி வந்து கொலாப் வந்து ஒரு மெஷின் லேர்னிங்கோ இல்லை ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸோ பண்ணணும்னா பெரிய ஒரு சர்வர், அப்புறம் ஒரு சர்வர் ரூமு, அப்புறம் நிறைய டெக்னாலஜிஸ், நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ், லைப்ரரிஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்குன்னு ஓன் பண்ணி நம்ம வந்து பண்ணணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் இதை வந்து பண்ணாம இருப்பாங்க, நிறைய மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் டெஸ்ட் பண்ணாம இருப்பாங்க. ஸோ அது இல்லாம ஈஸியா நம்ம வந்து கிளவுட்ல இருக்க சர்வரையே நம்ம யூஸ் பண்ணி நம்மளா ஒரு நிறைய டெக்னாலஜிஸோ நிறைய லாங்குவேஜஸோ கத்துக்கணுன்றதுக்கு இந்த கூகுள் கொலாப் வந்து நமக்கு நிறைய ஈஸியா இருக்கு. இப்போ நீங்க லைப்ரரி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து கூகுள் கொலாப்ல அதிகமா யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு, சி, ஜாவா, பைத்தான். இதுல பைத்தான்ல வந்து பார்த்தோம்னா நிறைய லைப்ரரிஸ் இருக்கும். அதனால எல்லாருமே பைத்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து யூஸ் பண்றது வந்து ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ பைத்தான்ல வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய லைப்ரரிஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா என்னன்னா நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட பிசில வச்சு நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா கூகுள் கொலாப் வந்து நம்ம இப்போ சின்ன ப்ராஜெக்டா இருக்குன்னா நம்ம அதுக்கு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணி வேற ஒருத்தவங்க அதை ஷேர் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ இதே கூகுள் கொலாப்னா அது ஒரு வெப் பிளாட்ஃபார்ம் தான், ஒரு ஆன்லைன் டூல். ஸோ அதுலயே நம்ம கோடை வந்து ரைட் பண்ணி பைத்தானோட எல்லா லைப்ரரியும் கூகுள் கொலாப்லயே இருக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி அதிலே ரைட் பண்ணி ரன் பண்ணியும் பார்த்துட்டு ஈஸியா ஷேரும் பண்ணிக்கலாம், சேவும் பண்ணிக்கலாம். இது லவபிள்
ஜூபிட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மாங்கோ டிபின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து ஒரு ப்ரோக்ராமர் வந்து டிசைன் பண்ணி அங்க வைக்கிறதுக்கும் கூகுள் கொலாப்ல வைக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்? இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மற்றது எல்லாமே பெய்டு அப்படிங்கும் போது கூகுள் நிறைய டூல் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்க மாதிரி இது ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இல்ல இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் என்ன மாதிரி? இது வந்து அப் டு சர்டன் லெவல் நமக்கு ஃப்ரீயாவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சென்சிட்டிவ் டேட்டா தான் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா பெய்டும் இருக்கு. அவங்க அதுக்கேற்ற அளவுக்கு என்டர்பிரைஸ் கிரேட் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ மெயினா கொலாப் அண்ட் ஜூபிட்டர் இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, கொலாப் வந்து ஒரு ஆன்லைன் டூல், நம்ம வெப் ப்ரௌசர்லயே ரன் பண்ணிக்கலாம், நமக்கு எனக்கு இன்ஸ்டாலேஷனும் தேவையில்லை. ஆனா ஜூபிட்டர்ங்கிறது ஒரு வெப் அப்ளிகேஷன், நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா லைப்ரரி ப்ரீ இன்ஸ்டால் தான் வருமா, இல்லை நமக்கு தேவையான லைப்ரரிஸை நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம்? இல்ல சார், ஆல்ரெடி இங்க வந்து பைத்தான்ல இருக்க எல்லா லைப்ரரிஸுமே வந்து ப்ரீ இன்ஸ்டால்ல இருக்கு கூகுள் கொலாப்ல. ஜஸ்ட் நம்பி, பேண்டா, மேட்ப்ளாட்லிப், அப்புறம் டென்சார்ஃப்ளோ, பைடார்ச் இதெல்லாம் வந்து மேக்ஸிமமா யூஸ் பண்ற லைப்ரரிஸ். இது எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கு கூகுள் கொலாப்ல. So, real world business scenario where Google Colab create values அப்படின்னா என்ன? சார், ஒரு பிசினஸ்க்கு வந்து கூகுள் கொலாப் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா, அவங்களோட கஸ்டமர் பர்ச்சேஸ் டேட்டா வந்து இதை அனலைஸ் பண்ணி எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஹையா சேல் ஆகுது அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்லுது. ஸோ அது மூலமா நம்ம எந்தெந்த ப்ராடக்ட்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும், எங்க குறைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம இன்வென்ட்ரியை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுது. அப்புறம் அது மூலமா நம்ம ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுல ஹேண்டில் பண்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்சிட்டிவா கான்ஃபிடென்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி நம்புறோம்? ஸோ வந்து இப்போ நம்ம வந்து சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் இதில் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அதுக்காகவே தான் அவங்க வந்து என்டர்பிரைஸ் கிரேட் செக்யூரிட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. என்டர்பிரைஸ் கிரேட் செக்யூரிட்டினா என்னன்னா, ஒரு ஆர்கனைசேஷனோட டிஜிட்டல் அசெட்ஸ், அதாவது அவங்களோட டேட்டா, அவங்களோட சிஸ்டம், அவங்களோட நெட்வொர்க், இதெல்லாம் டிஜிட்டல் அசெட்ஸ். அந்த டிஜிட்டல் அசெட்ஸ் வந்து ஒரு த்ரெட்டோ, ஒரு வைரஸோ, இல்ல ஏதோ ஒரு ஹேக்கோ, ஸோ இதுல இருந்தெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்றதா, டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்றதா என்டர்பிரைஸ் செக்யூரிட்டி. இதே தான் வந்து கூகுள் கொலாப் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து சென்சிட்டிவ் டேட்டாஸ் வந்து நம்பி ஸ்டோர் பண்ணலாம். ஓகே. இப்போ இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டும் சாஃப்ட்வேர்க்கான காஸ்ட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கூகுள் கொலாப் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு ரிடியூஸ் ஆகுமா இல்லை இன்க்ரீஸ் ஆகுமா? ரிடியூஸ் ஆகும்னா என்ன மாதிரி அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிசினஸ் ஆக்ட்? ஸோ மெயினா வந்து நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி பிசினஸ்க்கு இது வந்து டேட்டா அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. அதே மாதிரி ஒரு பிசினஸ்னா வந்து அவங்களுக்கு நிறைய டேட்டாஸ் இருக்கும், ஸ்டோர் பண்றதுக்கு நிறைய எக்ஸ்பென்சிவ் ஹார்ட்வேர்ஸ், சர்வர்ஸ், அப்புறம் நிறைய பே பண்ணி வாங்குற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் தேவைப்படும். அது இல்லாம நமக்கு கிளவுட் பேஸ்டுன்றதுனால வந்து கொலாப் வந்து ஈஸியா அவங்களோட டேட்டாஸ் அப்புறம் ப்ராசஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இப்படி ஆன்லைன்லயே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய அதுல ஃப்ரீ லைப்ரரிஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஃப்ரீயாவே அவங்க வந்து கூகுள் கொலாப் அந்த டேட்டாலாம் அனலைஸ் பண்றதுனால அவங்களோட கேபிட்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து குறையும். Can you give real world experience business வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்னாரியோ ஏதாவது சொல்ல முடியுமா கூகுள் கொலாப்? நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கூகுள் கொலாப் யூஸ் பண்றாங்க. அதுவும் மெயினா வந்து டேட்டா சயின்ஸ்க்கும் அப்புறம் மெஷின் லேர்னிங் மாடல்ல நிறைய உருவாக்குறதுக்காகவும் வந்து கூகுள் கொலாப் நிறைய யூஸ் பண்றாங்க. அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூகுள் கொலாப் யூஸ் பண்றாங்க அவங்களோட காலேஜ் ப்ராஜெக்ட்ஸுக்கு, அப்புறம் புதுசா ஏதாவது படிக்கணும்னா அது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கூகுள் கொலாப் யூஸ் பண்றாங்க. ஓகே. டிசிஷன் மேக்கிங்ல இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கூகுள் கொலாப் சப்போர்ட்டிவா. ஸோ டெசிஷன் மேக்கிங் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த டேட்டா வச்சு டெசிஷன் மேக் பண்ணோம்னா ஈஸி. ஸோ அதே மாதிரி இருக்கிற டேட்டா வச்சு கஸ்டமர் பிஹேவியர், மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து அன்னன்னைக்கு டே டு டே ட்ரெண்ட் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்து ஒரு இன்சைட்ஸ் இல்லை ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் அதெல்லாம் வந்து கொலாப் கொண்டு வந்து கொலாப் மூலமா ஈஸியா எடுத்துட்டு வரலாம். ஸோ அது மூலமா நம்ம வந்து எவிடன்ஸ் பேஸ்டு டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்போ இதை அவாய்ட் பண்ணணும் கூகுள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கூகுள் கொலாப் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த
ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா பெரிய டேட்டா இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவ் டேட்டாஸ் இருக்கும், நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், அப்புறம் நிறைய ரன்னிங் டைம் தேவைப்படும். ஏன்னா நிறைய அவங்களுக்கு இன் அண்ட் அவுட் நிறைய டேட்டாஸ் போயிட்டு வந்து ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து கூகுள் கொலாபா அவங்களோட சென்சிட்டிவ் டேட்டாஸ் ஸ்டோர் பண்றதுக்கு, சாஃப்ட்வேரோட ஏதாவது பாஸ்வேர்ட்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோர் பண்றது வந்து கூகுள் கொலாபா அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இது என்னதான் அவங்க செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணாலுமே இட் இஸ் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அதை யாருனாலும் எப்படினாலும் அக்செப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து சென்சிட்டிவ் டேட்டா நம்ம பார்த்து தான் சொல்றோம். ஓகே, இப்போ சென்சிட்டிவ் டேட்டா கூகுள் கொலாப் மாதிரி கூகுள் மாதிரி ஒரு டெக்ல ஜாம்பவானா இருக்கிறவங்க கிட்டயே நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாதுன்னா எங்க இந்த மாதிரி டெக்னிக் சேஃபா செக்யூரிட்டினா வேற எந்த பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குல்ல? நிறைய கூகுளை தவிர நிறைய கிளவுட் சர்வர் ப்ரொவைட் பண்றவங்களே இருக்காங்க, லைக் AWS, Azure அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம வந்து பே பண்ணி சர்வர் வாங்கிட்டா நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சேஃபா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ சரண்யா, தேங்க்ஸ் ஃபார் நீங்க வந்து வரோம் அப்படின்னா இவ்வளவு நேரம் கூகுள் கொலாப் அது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு எங்க நேரத்துல ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ இது மாதிரி உங்களுடைய டே டு டே லைஃபுக்கான சாஃப்ட்வேர்ஸ், உங்களுடைய பிசினஸ் ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ், உங்களுடைய அக்ரிகல்ச்சர், உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் டிராவல் இண்டஸ்ட்ரிக்கான உங்க எஜுகேஷன் ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் டூல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்னொரு வேல்யூபிள் கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.